ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ லாலிபாப் வந்து நம்ம கடைகள்லாம் போய் கேட்டோம்னா கிடைக்கும். அந்த மாதிரி தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலா தடவி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். லாலிபாப்புக்கு வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். லாலிபாப் வந்து நம்ம வந்து மசால் தடவி எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். இது வந்து அதிக வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம போய் கடைகளில் போய் நம்ம 300 ரூபா கொடுத்து சாப்பிடுவோம். அதுலேயும் 4 பீஸ் 5 பீஸ் இல்லைன்னா 6 பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே 300 ரூபா அப்படி விற்கும். இந்த மாதிரி நம்ம இது எவ்வளோனா 170 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம்லே. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து மசாலா தடவி இருக்கோம். ரொம்ப ஈஸியான வேலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த செடிங்கெல்லாம் இங்கே வெளியில் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது. அது வந்து என்னென்னா சுத்தமாக நம்ம வீட்டுக்குள்ளே காத்தோட்டமே இல்லை. ஏன்னா 10 15 20 நாள் கிட்ட நான் வரலன்னு சொன்னேன் இல்லையா, வராமல் இருக்கும். என்னாச்சுன்னா ரொம்ப இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு காத்தோட்டம் இல்லாதனால. அதனால் இதெல்லாம் தூக்கிட்டு போய் பால்கனியில் போய் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் தளர்ந்து வர வரைக்கும் அதுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் மேலே. கடைசியாக ஒரு செடி நட்டு வச்சுட்டு ஊருக்கு போனது தான். அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லை. அந்த செடியும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடி வந்து கொஞ்சம் வாடி போச்சு, ஒரு செடி நல்லா வந்து தெம்பாக இருக்குது. 2 செடி வளர்த்தோமா, அந்த 2 செடியில் ஒரு செடி டல்லாக இருக்குது, ஒரு செடி நல்லா தளன்னு இருக்குது. அந்த 2ல் 1 தான் வளரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது அங்கே இருக்கிறப்பவே இப்படி தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், அது இன்னும் மேலே கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். அது நல்லா தலையுதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் செடியெல்லாம் தூக்கிட்டு போய் மேலே போய் வச்சிடலாம். அப்புறமா வந்து நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சோஃபா வாங்கியிருக்கோம். என்னென்னா இது வந்து லெதர் சோஃபா. இது நம்ம கட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதே கடையில் தான் இதுவும் வாங்கினோம். இது வந்து ரெக்லைனர். நல்லா காலை இப்படி வந்து எனக்கு இதில் விருப்பமே கிடையாது. இந்த பசங்க ஐயோ எனக்கு சத்தியமாக இதில் உட்காந்துட்டு வந்து கீழே இப்படி இறங்குறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதில் விருப்பமே கிடையாது இந்த மாதிரி ரெக்லைனர் வாங்கணும் அப்படின்னு. பசங்க தான் இது வாங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இந்த 5 சீட்டு சோஃபா இதில் வந்து 4 வந்து ரெக்லைனர். நான் உட்காந்துருக்கிறது வந்து 2, இது வந்து 3 சீட்டு. இந்த 3 சீட்டில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறதுல மட்டும் ரெக்லைனர் இருக்காது. அப்புறம் 2 பக்கமுமே அந்த கடைசியில் இந்த கடைசியில் 2மே ரெக்லைனர் இருக்கும். நான் வந்து 2 இருந்தால் போதுன்னு, இவங்க 4மே இருக்கட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் பாருங்கள், நம்ம ஷெரின் மேடம் வந்து அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எழுதிட்டு இருக்காளாமா. அவளுக்கு என்ன எழுதுறான்னு தான் தெரில. என்னடி எழுதுற? அதுக்கு எதுக்கு இது? நான் வந்து கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கால் நீட்டி எங்க உட்கார்ந்தாலும் கம்ஃபர்டபுள் இல்லை, அதான் சரி மொத்தமா இப்படி இந்த சமணங்கள் போட்டு இது வச்சிருக்கேன்ல, இது கரெக்டாக நீட்டினேன். சரி நான் 10 20 நாளாக வரலைன்னு இன்னைக்கு எல்லாருமே இங்கேயே சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டானுங்க. அஸ்மா, அஸ்பக், மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. இல்லைன்னா நான் மட்டும்தான் வருவேன். வந்துட்டு நான் தான் ஏதாவது செஞ்சுட்டு ரெசிபி எடுத்துகிட்டு நான் அங்கே போவேன். அப்புறம் இங்கே நைட்டு டின்னர் வந்து இங்கேயே செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டோம். ஆனால் இன்னும் வீடு வந்து ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கிறது எங்களுக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே பிஸியாகவே போயிட்டுருக்கிறதுனால மாற்ற முடியாமல் போயிடுச்சு. நம்ம வீடு மாற்றாமல் இருக்கோன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் இன்னும் புது வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு சில வீடியோ வந்து நம்ம அந்த பழைய வீட்டில் எடுத்துகிட்டு இருந்தப்போ எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் இன்னும் வீடு மாற்றிட்டு போகலைன்னு. வீடு மாற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா மாமாக்கு காலில் அடிப்பட்டது, அதனால அதுலேயே 1.5 மாதம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிரியாவுக்கு இதாகிடுச்சு, பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து அந்த இதில் கொஞ்சம் 20 நாள் அந்த இதில் போயிடுச்சு. இப்போ இந்த மாதம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அதையும் நான் பிளானாக அப்படியே பண்ணேன்னா மாற்ற முடியுமா என்னன்னு தெரில. நடக்கிறது அப்படியே நடக்கட்டும், முடிகிற அளவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். பார்க்கலாம், இந்த மாதமாவது நம்ம இந்த வீட்டுக்கு வரலாமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி
ஆனால் சீக்கிரமாக இங்கே வரணும், அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாதி அங்கே பாதி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, புதுசாக வீடு கட்டிட்டு இன்னும் வராமல் இருக்குமே அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்குது. அது வருத்தம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, வர முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் சரி ஏன் வரல அப்படின்னா. இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடுவோம். சிக்கன் லாலிபாப் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு. அதிக நேரம் ஊற மசால் வந்து நல்லா தான் பிடிக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. சூப்பராக வந்தீங்கன்னா நல்ல மொறுப்பாக லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ஒரு லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.